ஏசாவுடைய கேரக்டரை கொஞ்சம் சொல்கிறேன். அவனை போய் சொன்னார், டே காட்டுக்கு போய் நீ வேட்டையாடி அதை பிடிச்சு கொண்டு வந்து எனக்கு சமைச்சு தாடா அப்படின்னார். ஆமாம், அல்லேலூயா. செயல்படணும், செயல்பட்டாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி இவன் போனான். அவன் ஸ்தோத்திர காட்டுக்கு போகிறதுக்கு 3 நாள் அங்கே போய் காட்டிலேருந்து அவன் ஸ்தோத்திர காட்டில் போகிற களைப்பில் 3 நாள் ரெஸ்ட்டு. அவன் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவன் ப்ரேயருக்கு அது நான் இப்போ தான் வெளியே போயிட்டு வந்திருக்கேன், அதனால ப்ரேயருக்கு ஸ்தோத்திரம் அப்படி எல்லாம். ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், உங்களை சொல்கிற மாதிரி இருக்கும், நான் ஏசாவை சொல்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம் ஆமாம், எங்கே வெளியே போயிட்டு வந்தால் இன்னைக்கு வேண்டாம். ஆமாம், ஸ்தோத்திரம். ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் இருக்கு, நான் என்ன தவிர இது எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், ஈசாக்கு எப்படியும் என்ன பண்ணிடுவார், ஆசீர்வதிச்சு வர்றாரு. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைய டைமுக்கு வந்தாதான் ஆசீர்வாதம், அதுவும் அப்பாவிடத்தில் வந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபவாச கூட்டம் வேண்டாம், பரிந்து பேசுகிற ஜபம் வேண்டாம், ஆமென், ஸ்தோத்திர ஆராதனைகள் வேண்டாம், பைபிள் ஸ்டடி வேண்டாம். ஏசாவுக்கு சொல்றேன், ஒண்ணுமே வேண்டாம். ஆனா ஆமென், ஸ்தோத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மன்னிக்கவும், ஆமாம், ஏசா வந்து ஆமென், ஸ்தோத்திரம் என்ன ஆசீர்வதிக்குங்க, என்ன பண்ணுங்க. ஆமா, நீ ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ள இடையில வர்றவன் ஆசீர்வாதத்தை கொண்டு போயிடுவான். அல்லேலூயா.